சற்றுமுன் கிடைத்த ஒரு மாசான அப்டேட்டோட வந்திருக்கும். தமிழ்நாட்டில் சிஎம் சீட்டில் கெத்தா உட்கார போகிற நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்ண போகிற 3 மெயின் பிரச்சனைகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் அவர் போட போகிற முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கு, இதையெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டோட அடுத்த 5 வருஷத்தை தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆள போகுது. தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் ஆக போற அந்த மாஸ் மூமெண்ட் நெருங்கிட்டே இருக்கு. எலெக்ஷன் டைம்ல அவர் கொடுத்த வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில செம எக்ஸ்பெக்டேஷனை கிளப்பி இருக்கு. ஆனா ஜெயிக்கிறது ஒரு சவால்னா ஆட்சியை நடத்துறது அதை விட ஒரு பெரிய சவால் அப்படின்னே சொல்லலாம். சிஎம் சீட்ல உட்கார போற முதல் நாளே 3 பெரிய சவால்களை ஜோசப் விஜய் முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நிக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசிக்கிறாங்க. தாவேகாவோட திட்டங்கள் எல்லாமே மக்களோட பிரச்சனைய ஸ்பாட்ல தீக்கிற மாதிரி இருந்தாலும் அதை பிராக்டிக்கலா பண்றப்போ நிதி சப்ளைன்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் கண்டிப்பா வரும். இதுல 3 திட்டங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அன்னபூர்ணா சூப்பர் 6 திட்டம் மூலமா வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடுத்தர குடும்பங்களுக்கு செம ரிலீஃப் தான். ஆனா உலக அளவுல ஹார்முஸ் நீர் சந்தி, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனையால கேஸ் இறக்குமதி அடி வாங்கி சப்ளை ஷார்டேஜ் இருக்கு. இந்த நிலைமையில மானியம் கொடுத்து ஃப்ரீயா சிலிண்டர் தரது கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய நிதி சுமையை கொடுக்கும். இத சிஎம் ஜோசப் விஜய் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது முதல் பெரிய கேள்விதான். அடுத்ததா மாசம் 200 யூனிட் ஃப்ரீ கரண்ட் வந்தா நம்ம கரண்ட் பில் பாதிக்கு பாதி குறையும். ஆனா சிக்கல் எங்க வருது அப்படின்னா சம்மர் டைம்ல கரண்ட் பயன்பாடு எகிரும். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டு மின்சார வாரியம் பெரிய கடன்கள் தத்தளிச்சிட்டு இருக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா கரண்ட் வாங்கி 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னா பட்ஜெட்ல பெரிய தொகையை ஒதுக்க வேண்டி இருக்கும். இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க? அடுத்ததா கல்யாணம் பண்ற ஏழை பெண்களுக்கு 1 சவரன், அதாவது 8 கிராம் தங்கமும் தரமான பட்டு புடவையும் தரதா சொல்லியிருக்காங்க. திட்டம் சூப்பர் தான். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல 1 சவரன் தங்கம் விலை எங்கேயோ போயிருச்சு. இந்த விலையேற்றம் உலக மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி டெய்லி மாறுறதால இதுக்கு பர்ஃபெக்டா ஃபண்ட் ஒதுக்குறது சிஎம் ஜோசப் விஜய்க்கு ரொம்பவே டஃப்பான ஒரு டாஸ்காக இருக்கும். இது மட்டும் இல்லை, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500, காமராஜர் கல்வி திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு வருஷத்துக்கு ரூபாய் 5000, 5 லட்சம் வரை வட்டியில்லாத லோன், கிராமப்புற ஏழைகளுக்கு 5 லட்சத்தில் புது வீடு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள், ராணி வேலுநாச்சியார் படை, பொது போக்குவரத்துல ஸ்மார்ட் பேனிக் பட்டன்னு வாக்குறுதிகள் லிஸ்ட் ரொம்ப பெருசாவே இருக்கு. இது போக 500 ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை, குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டமும் இருக்கு. இப்போ மெயின் பிக்சருக்கு வருவோம். முதலமைச்சரா பதவியேற்றதும் ஜோசப் விஜய் போட போற முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கு தெரியுமா? கட்டணமில்லா வெற்றி பயணம் திட்டத்துக்கு தான். அதாவது அனைத்து அரசு பேருந்துகள்லையும் மகளிருக்கு இலவச பயணம் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஃபைல் தலைமை செயலகத்துல ரெடியாகிட்டு இருக்கிறதா சூப்பரான தகவல் கசிஞ்சிருக்கு. இது தாவேகாவோட முக்கியமான அரசியல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாசம் ரூபாய் 2500 தர திட்டமும் சீக்கிரமே அமலுக்கு வரப்போகுது அப்படின்னு மகிழ்ச்சியான செய்திகள் வந்திருக்கு. இந்த வாக்குறுதிகளை எல்லாம் பர்ஃபெக்டா செஞ்சுட்டாரு அப்படின்னா மக்களோட நம்பிக்கை வேற லெவல்ல உயரும். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சிஎம் ஜோசப் விஜய் என்ன மேஜிக் பண்ண போறாரு அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.